தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தை பொறுத்தவரையில் பொதிகை இல்லை என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பொதிகை இல்லத்தில் ஏராளமான தமிழ்நாடு அதிகாரிகள், உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உள்ளிட்டோர் அங்கு தங்கியிருக்கிறார்கள். இன்று காலையில் திடீரென்று சுமார் 90 டெல்லி போலீசார் மோப்ப நாய்களுடன் வந்திருக்கிறார்கள். இங்கு டெல்லியில் இருக்கின்ற இந்த தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு இமெயில் மூலமாக தகவல் வந்திருக்கிறது. எனவே அனைவரும் வெளியேற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்தவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரூமில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கிறது. அந்த அறைகளில் தங்கியிருந்த அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவனும் அங்குதான் தங்கியிருக்கிறார். அவரும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தற்போது வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. 90 டெல்லி போலீசார் வந்திருக்கிறார்கள். 4 மோப்ப நாய்களினுடைய உதவிகளுடன் அங்குலம் அங்குலமாக தமிழ்நாடு அந்த இல்லம் முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 ஃபயர் பிரிகேடியர் வாகனங்கள் வந்திருக்கிறது. 2 பாம் ஸ்குவாட் வாகனங்கள் வந்திருக்கின்ற அந்த வீரர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லத்தை பொறுத்தவரையில் இந்த இல்லத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தால் இங்குதான் தங்குவார்கள். இது மட்டுமல்லாமல் 15க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தங்களுக்கு இதுவரை இல்லம் ஒதுக்காத ஒரு சூழ்நிலையில் இங்குதான் தங்குவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத காரணத்தால் எம்பிக்கள் அனைவருமே தங்கள் ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விஐபிக்கள் பெரும்பாலானவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தாலும் இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. யாரிடமிருந்து இந்த இமெயில் வந்திருக்கிறது, எந்த காரணத்திற்காக இந்த வெடிகுண்டு மிரட்டல் தமிழ்நாடு இல்லத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி எல்லாம் டெல்லி போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.